இப்போ நம்ம பார்த்தோம்னா படச்சுருள் என்கிற அந்த விஷயத்திலிருந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுக்கு புகைப்படத்துறை தாவி இருக்கு இல்லையா? இது ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி செல்றதா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் தான். இந்த உலகத்தில் வந்து சேஞ்ச் தான் கான்ஸ்டன்ட். மாற்றம் வந்து உலக நியதி. இது வந்து நம்ம ஃபிலிம் தான் நல்லது, டிஜிட்டல் தான் நல்லது. நாளைக்கு டிஜிட்டலையும் தாண்டி அடுத்த ஒரு நல்ல டெக்னாலஜியும் வரலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு வளர்ச்சி தான். அது ஆரோக்கியமாக இல்லைங்கிறது பார்க்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். இப்போ செல்ஃபோன்லேயே கேமரா வந்துருச்சு, அதை வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் மாதிரி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, அதை தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து நம்மளோட என்ன ஆட்டிடியூடு அதுதான் வந்து மெயின். ஆனால் வந்து ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டிஜிட்டல் தான் ரொம்ப கன்வீனியன்ட். உங்களுக்கு ஒரு ஃபிலிமில் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிவிட்டு நான்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிலிம் தான், டிஜிட்டல் கிடையாது. அப்புறம் ஒரு ஃபிலிம் ரோல் வாங்கி அதை ஷூட் பண்ணிவிட்டு அதவே ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்குள்ளேயும் நான் என்ன லைட்டிங் பண்ணேன்னு எனக்கு மறந்து போயிடும். ஸோ டிஜிட்டலுங்கும் போது நீங்கள் உடனடியாக பார்த்துடலாம், உடனடியாக கற்றுக்கலாம். ஸோ வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கம்மி, ஃபிலிம் ரோல் செலவு இதெல்லாம் கம்மி, ப்ளஸ் பொல்யூஷன் கம்மி. ஒரு ஃபிலிம் ரோலோட கெமிக்கல்ஸ் வந்து பொல்யூட்டிங், சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப வந்து பாதகமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ வந்து கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் டார்க் ரூம் தான். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அதை வந்து சிடியில் எழுத போகிறீங்க, அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க, இதுதான். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி தான். மேலும் இதையும் தாண்டியும் கூட வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக ஒரு டெக்னாலஜி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம சந்தோஷமாக வந்து ஏற்றுக்க வேண்டியது. எப்படி பயன்படுத்திக்கிறோம்? கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய கலை வடிவங்களில் ஒன்று இந்த புகைப்படத்துறை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு பொருளாதார சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ எந்த கலையோட நம்ம தொடர்புபடுத்தியிருக்கோமோ நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் தான் நம்ம மேலும் மேலும் அந்த கலையை அதுக்கான தொடர்பை வந்து வலுப்படுத்துவதாக அமையும் இல்லையா? அப்படிங்கிற போது அந்த விஷயத்தில் புகைப்படத்துறை வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்துல இருக்கா? இப்போ எல்லா புகைப்பட கலைஞர்களுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கா? பொருளாதார ரீதியாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக வந்து நமக்கு வருமானம் வரக்கூடிய துறை தான் அது. ஏன்னா வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு பெரிய ஒரு பறந்து விரிந்த ஒரு கடல் மாதிரி. நிறைய இது இருக்குது. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, வெட்டிங் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது அதில். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளோட தனித்திறமை தான் அதில். கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு பேசிக்காக எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தனித்திறமையில நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டியதான். புதுசான விஷயங்களை கற்றுக்கிறது, புதுசாக விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, இதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்னு ஒன்று இருக்குது. நல்ல க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ஆனால் வந்து வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்க தெரியாது. அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா தான் வந்துட்டு அவங்கள வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்குறது, வளர்ச்சியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து வாய்ப்புகளை வந்து நம்மளை சரியாக பயன்படுத்திக்கணும், ப்ளஸ் நமக்கான வாய்ப்புகளை நம்மளே சில வாட்டி உருவாக்கிக்கணும். அப்புறம் நல்லா வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சா கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும். சுமார் 7 வருடங்களாக புகைப்படத்துறையில் இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய புகைப்படங்களுக்கு கிடைத்த விருதுகள்? ஏன்னா படங்கள் நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கின பெரிய எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விருதுனா ஜூனியர் விகடன் பத்திரிகையில் வாங்கினது. என்னோட எண்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரைஸ் வின்னிங் ஃபோட்டோ. அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அது அந்த டைமில் நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு என்னென்ன தெரியாது. அப்போ வந்து அந்த விருது வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து கொடாக் கேலண்டர் லெவலில் காம்படிஷனு இல்லை நிறைய வின் பண்ணியிருக்கேன். நிறைய நேஷனல் லெவலில் நிறைய மேகசின்ஸில் வந்திருக்கு, பிக்சர்ஸ்லாம் நிறைய பப்ளிஷ் ஆகிருக்கு. அது இல்லாமல் வந்து இப்போ இளையராஜா சாருக்கு சில பிக்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டு சொல்லுவார். அதெல்லாம் வந்து எனக்கு பொறுத்தவரை ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விருது. அதெல்லாம் அவர் வேற ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட. ஆமாம், அவரோட படங்கள் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன உட்கார வச்சு ஒரு படம் எடுத்தார் அவர். அதை வந்து நான் வந்து பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய விருது. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன், அவர் என்னை எடுத்து கொடுத்த ஃபோட்டோ. இப்போ புகைப்பட துறை எடுத்துட்டோம்னா 30க்கும் மேற்பட்ட வித்தியாசமான துறைகள் இருக்குது. இப்போ காடு சம்பந்தமாக புகைப்படம் எடுக்கக்கூடியவங்க அப்படி நிறைய இருக்கு இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய புகைப்படக்காரர்கள் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன துறைகளில் மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கும். அது வழியாக தான் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு அதை குறிப்பிட்ட துறை இருக்கா? ஏன் நான் உங்களுக்கு கேட்குறேன்னா, நம்ம முதல்ல நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எனக்கு மனிதர்களை அதிகமாக என்னுடைய புகைப்படங்கள் வழியாக கொண்டு வர்றது, அவங்களுடைய உணர்வுகளை கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, அப்படி கிடையாது. என்னோட படங்கள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை காட்சிகளும் நிறைய வந்து மனிதர்கள் படங்கள் தான் நிறையா இருக்கும்.
எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது இயற்கை காட்சிகள் எடுக்கிறது. அப்புறம் என்னோட சக மனிதர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஒருத்தர் யார் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரியாது. அதனால் எனக்கு வந்து அவங்கள வந்து ஒரு பீப்புளில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதோ, இல்லை ஒரு மாடலாக ஃபோட்டோ எடுக்கிறதோ, இல்லை பலவேறு கலாச்சாரங்களை வந்து பதிவு பண்ணுறதோ, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஒரு பீப்புள் ஃபோட்டோகிராஃபராகவோ, இல்லை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபரோ, அதாவது இயற்கை காட்சிகள் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து என்னோட சிலருக்கு வைல்ட் லைஃப் பிடிக்கும், சிலருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். அதுவும் தனிப்பட்ட விருப்பம். எனக்கு விளம்பரத்துறை ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, பீப்புள் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ புகைப்படக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் பயணம் செய்ததில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ மனசில் இருக்கிற ஏதாவது ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். சமீபத்தில் நான் லடாக் ஒரு ஷூட்காக போயிருந்தேன், ஒரு ஆட் ஷூட்காக போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்கணுன்னு சொன்னால அந்த இடத்துல வந்து ஒரு 4.5 மணி நேரம் வந்து ஒரு மலை மேலே ஏறி போய் தான் அந்த லொக்கேஷனுக்கே போய் ரீச் ஆக முடியும். ரொம்ப ஏழ்மையான ஒரு கிராமம், ரொம்ப ஏழ்மையான கிராமம். ரொம்ப இருக்கிறது ஒரு 5-6 வீடு தான் இருக்கும், ஒரு 14,000-15,000 அடி ஹைட்டில். ஆனால் அவங்களோட அன்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பணத்தை வச்சு நம்ம வந்து இது ஒரு ஜட்ஜ் பண்ணுற விஷயமே கிடையாது. அது வந்து அவ்வளோ தூரத்தில் நாங்கள் வரோம், அவங்க வந்து அது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அதை வந்து அவங்க வந்து ரொம்ப எங்களை வந்து அன்பாக கவனிச்சுட்டு எங்களுக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், சரி இப்போது பணம் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து அன்பு, மெயினாக அன்பு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இப்போ சமீபத்தில் வயநாடு போய்ட்டு வந்தோம், ஒரு ஷூட்டிங்காக போய்ட்டு வந்தேன். ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு மாடல் வச்சு ஷூட் பண்ணிருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ளேருந்து ஒரு யானை வந்து ஒத்த யானை வந்து நின்றுருந்துச்சு ஒரு புதரில். நான் கவனிக்கலாம், மாடல் பார்த்துட்டு சொன்னாங்க, அங்கே பாருங்கள் சார் ஒரு யானை நிற்கிது அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுக்கும்போது திடீர்னு துரத்திட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. எங்கள் வந்து உயிர் தப்பிச்சு நாங்கள் வந்ததே வந்து பெரிய விஷயம். அப்புறம் தான் சொன்னாங்க, அது வந்து ஒத்த யானை கிட்ட மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தப்பிக்கிறது, நீங்கள் வந்து தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் சொன்னாங்க. அது வந்து இப்போ சமீபத்தில் மறக்க முடியாத விஷயம். மற்றபடி நிறைய இந்தியாவில் நிறைய பயணம் செஞ்சுருக்கேன். இந்தியாவே வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க இடங்கள்லாம் நிறையா இருக்குது இந்தியாவிலே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புதிய ஒரு அனுபவம், ஒரு மக்களையும் சந்திக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு புதிய அனுபவம். நமக்கே வந்து அது ஒரு புத்துணர்ச்சியே தரும் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எல்லா கலைஞர்களுக்குமே ஏதாவது ஒரு லட்சியம் அப்படின்னு மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது லட்சியம் இருக்கா உங்களுக்கு? எனக்கும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு லட்சியம் இருக்குது. அதாவது இப்போ கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறதால சில விஷயங்கள் பண்ண முடியல. ஆனால் ஒன்ஸ் எனக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தை வந்து பதிவு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய வந்து இன்னும் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் மாதிரி பத்திரிகைகளில் பணியாற்றணும்னு எனக்கு ரொம்ப என்னோட எதிர்கால லட்சியம் அதுதான். இப்போ நம்ம வரும்போது நீங்கள் எனக்கு உங்களுடைய சில புகைப்படங்களை காட்டினீங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு எனக்கு என்னுடைய ஒரு உணர்வை சொல்கிறேன். பார்க்குற வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மகிழ்ச்சி, மனித வாழ்க்கையில் நம்ம நேர்மறையான விஷயங்கள் இல்லையா, இது மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நிறைய பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பேசணும்னா இந்திய கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்த அளவுக்கு நிறைய வேறு மனிதர்கள், இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒவ்வொரு விதமான மனிதர்கள், ஒவ்வொரு விதமான மண், ஒவ்வொரு விதமான மொழி, இப்படி எக்கச்சக்கமாக நமக்கு கிடைக்குது. நமக்கு பதிவு பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நம்ம கலைஞர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் உங்களுடைய புகைப்படங்களை பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மறையான விஷயங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ நான் பாசிட்டிவான சைடு தான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து நிறைய ஏற்கனவே ஸ்லம் பசங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்க்கெல்லாம் வந்துட்டு இந்த தெருவில் இருக்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க லைஃப்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பார்த்தப்ப உடனே அந்த ரோட்டில் அந்த பேப்பர்